ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 6/1/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கம யுகம், சேமிப்பு செய்வதற்கான யுகம். சங்கம யுகம், சேமிப்பு செய்வதற்கான யுகம். இன்று அனைத்து குழந்தைகளின் 3 காலங்களையும் தெரிந்திருக்கும் திரிகாலதரிசி பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. முழு கல்பத்தில் சிரேஷ்ட கணக்கு சேமிப்பு செய்வதற்கான காலம் இந்த சங்கம யுகம் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சிருக்கீங்க. சின்னம் சிறு யுகம், சின்னம் சிறு வாழ்க்கை. ஆனால் இந்த யுகத்தில், இந்த வாழ்க்கையில் என்ன விசேஷம் இருக்குது? அந்த விசேஷம்தான் இப்போ எவ்வளோ சேமிக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ சேமிப்பை செய்ய முடியும். இந்த நேரத்தினுடைய சிரேஷ்ட கணக்கின் பிரகாரம் பூஜைக்குரிய வாழ்க்கை பதவியும் அடையிறீங்க. மேலும் பூஜைக்குரியவர்களை இருந்து பூஜாரியாகவும் ஆகிறீங்க. இந்த நேரத்தினுடைய சிரேஷ்ட காரியத்தின், சிரேஷ்ட ஞானத்தின், சிரேஷ்ட சம்பந்தத்தின், சிரேஷ்ட சக்திகளின், சிரேஷ்ட குணங்களின், அப்படி அனைத்து சிரேஷ்ட கணக்குகளையும் இப்போ சேமிப்பு செய்கிறீங்க. துவாபர யுகத்திலிருந்து பக்தியினுடைய கணக்கு அது அற்ப காலமானது. இந்த நேரம் செஞ்சீங்க, இந்த நேரமே பலன் அடைஞ்சிங்க மற்றும் முடிஞ்சிடுச்சு. பக்தியினுடைய கணக்கு அற்ப காலத்துக்கானது. ஏன்னா இந்த நேரம் சம்பாதிச்சிங்க, மேலும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க. சேமிப்பு செய்வதற்கான அழியாத கணக்கு பல பிறவிகளுடன் வருவதற்கான சேமிப்பு செய்யும் நேரம் இந்த நேரம்தான். ஆகையினால இந்த சிரேஷ்ட சமயத்தை புருஷோத்தம யுகம் அல்லது நன்மையே பயக்கும் யுகம் அப்படின்னு சொல்றது. பரமாத்மாவினுடைய அவதாரம் ஆகும் யுகம் அப்படின்னு சொல்றது. நேரடியாக தந்தை மூலமாக அனைத்து சக்திகளையும் பிராப்தி செய்யும் யுகம் எதுதான் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இந்த யுகத்துல தான் தந்தை வழங்குபவர் மற்றும் வரமளிக்கும் வள்ளலினுடைய பங்கை செய்கிறார். எனவே இந்த யுகத்தை வரம் பெறும் யுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யுகத்துல அன்பின் காரணமா தந்தை கள்ளம் கபடமற்ற வெகுளியாக வாரி வாரி வழங்குபவராக ஆகிறார். இந்த நேரம் ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கொடுக்கிறார். ஒன்றுக்கு பல மடங்கு சேமிப்பாவதற்கான விசேஷ பாக்கியம் இந்த நேரம்தான் பிராப்தியாகுது. மற்ற யுகங்களில் எந்த அளவு சேமிப்போ அந்த அளவு பலன் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. ஆகையினால வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நேரடியாக தந்தை ஆஸ்தி மற்றும் வரதானம் 2 ரூபத்திலும் பிராப்தி செய்விப்பதற்கு பொறுப்பாளராக ஆகிறார். பக்தியில் பாவனைக்கான பலன் இருக்குது. இப்பொழுது ஆஸ்தி மற்றும் வரதானத்தினுடைய பலன் இருக்குது. எனவே இந்த நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து, பிராப்திகளை தெரிந்து, சேமிப்பு கணக்கை தெரிந்து, திரிகால தரிசியாகி வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இருக்கீங்களா? இந்த நேரத்தின் ஒரு வினாடி சாதாரண நேரத்தை விட எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறான். ஒரு நொடியில் எவ்வளவு வருமானம் செய்ய முடியுமா? மேலும் ஒரு நொடியில் எவ்வளவு இழக்கிறீங்க? இந்த கணக்கை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களா? அல்லது சாதாரண முறையில் கொஞ்சம் சம்பாதிச்சோம், கொஞ்சம் இழந்தோம் என்று அப்படி இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒன்றுமில்லாமல் இழந்துட்டோம் அப்படின்னு இருக்கலையே. பிரம்மா குமார் குமாரிகளாகவும் ஆயிட்டீங்க. ஆனால் அழியாத ஆஸ்தி, விசேஷ வரதானங்களினுடைய அதிகாரியாக ஆகியிருக்கீங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் அதிகாரி ஆகிறவங்க பல பிறவிகளுக்கு அதிகாரியாக ஆகிறாங்க. இந்த நேரத்தில் ஏதாவது சுபாவம், சமஸ்காரம் மற்றும் ஏதாவது உறவினுடைய அடிமையாக இருக்கும் ஆத்மா பல ஜென்மங்களுக்கு அதிகாரி ஆவதற்கு பதிலாக பிரஜை பதவியின் அதிகாரியாக ஆகிறாங்க. ராஜா அதிகாரியாக ஆகத்தில்லை, பிரஜா பதவி அதிகாரி ஆகிறாங்க. ராஜ யோகி ராஜ்ய அதிகாரியாக ஆவதற்காக வந்தாங்க. ஆனால் அடிமைத்தனத்தின் சமஸ்காரத்தின் காரணமா வழங்குபவரினுடைய குழந்தையாக இருந்த போதிலும் ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியல. ஆகினால சுய அதிகாரியாக எந்த அளவு ஆகியிருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்களே சோதனை செய்யுங்க. யார் சுய அதிகாரத்தை அடைய முடியலையோ அவங்க விஸ்வ ராஜ்யத்தை எப்படி பிராப்தி செய்ய முடியும்?
விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சைத்தன்ய மாடலை இப்போ சுயராஜ்ய அதிகாரி ஆவதனால தயார் செய்கிறீங்க. எந்த ஒரு பொருளுக்கும் முதல்ல மாடல் தயார் செய்வாங்க இல்லையா? ஆகினால முதல்ல இந்த மாடலை பாருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சுய அதிகாரி அப்படின்னா அனைத்து இந்திரியங்கள் என்ற பிரஜைகளின் ராஜா ஆவது. சுய அதிகாரி அப்படின்னா அனைத்து இந்திரியங்கள் என்ற பிரஜைகளின் ராஜா ஆகிறது. பிரஜையினுடைய ராஜ்யம் இருக்குதா அல்லது ராஜாவினுடைய ராஜ்யம் இருக்குதா? பிரஜையினுடைய ராஜ்யம் இருக்குதுன்னா ராஜா அப்படின்னு சொல்ல மாட்டோம் என்று உங்களால் தெரிந்துக்க முடியும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிரஜைகளினுடைய ராஜ்யத்தில் ராஜவம்சம் முடிஞ்சிடுது. ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றம் கொடுக்குதுன்னா சுயராஜ அதிகாரின்னு சொல்ல மாட்டோம். சம்பூர்ணமாகவோ இறுதியில் தான் ஆகணும். ஓரிரு பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் என்ற அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. ஆனால் நீண்ட காலத்தின் ஒரு பலகீனம் கூட தேவையான நேரத்தில் ஏமாற்றம் கொடுத்துடுது. நீண்ட காலத்து அடிமையாக இருக்கும் சமஸ்காரம் அதிகாரியாக ஆகவிடாது. எனவே அதிகாரி அப்படின்னா சுய அதிகாரி. இறுதியில் எப்படியாவது சம்பூர்ணம் ஆயிடுவோம் என்ற இந்த ஏமாற்றத்திலேயே இருந்துடாதீங்க. நீண்ட காலத்து சுய அதிகாரியினுடைய சமஸ்காரம் நீண்ட காலத்து விஸ்வ அதிகாரியாக ஆக்கும். கொஞ்ச காலத்து சுயராஜ்ய அதிகாரி கொஞ்ச காலத்துக்கு விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆவாங்க. யார் இப்போ தந்தையின் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு கட்டளைப்படி தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகிறாங்களோ அவங்க தான் ராஜ்ய சிம்மாசனதாரியாகவும் ஆகிறாங்க. தந்தைக்கு சமமாக ஆவது அப்படின்னா தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக ஆவது. எப்படி பிரம்மா தந்தை சம்பன்ன மற்றும் சமமாக ஆனாரோ அதுபோல சம்பூர்ண மற்றும் சமமாக ஆகுங்க. ராஜ சிம்மாசனதாரியாக ஆகுங்க. எந்த விதமான அலட்சியத்தில் தன்னுடைய அதிகாரத்தின் ஆஸ்தியை மற்றும் வரதானத்தை குறைவாக பிராப்தி செய்யாதீங்க. ஆகினால சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்க. புதிய வருடம் தொடங்கிடுச்சு இல்லையா? பழைய கணக்கை சோதனை செய்யுங்க. மேலும் புதிய கணக்கில் நடக்கும் நேரம் மற்றும் தந்தையினுடைய வரதானத்தினால அதிகத்திலும் அதிகமாக சேமிப்பு செய்யுங்க. சம்பாதிச்சோம் மற்றும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த கணக்கை உருவாக்காதீங்க. சேமிப்பு செய்தேனா அப்படின்னு பாருங்க. அமிர்த வேலை யோகா செஞ்சேன், சேமிப்பு செஞ்சேன், வகுப்பில் முரளி கேட்டேன், சேமிப்பு செஞ்சேன், பிறகு முழு நாளும் பிரச்சனைகளின் வசமாகி மற்றும் மாயாவினுடைய தாக்குதலின் வசமாகி மற்றும் தன்னுடைய சமஸ்காரங்களின் வசமாகி என்னென்ன சேமிப்பு செஞ்சீங்களோ அதை யுத்தம் செய்து வெற்றி அடைவதிலேயே செலவழிச்சுட்டீங்க. அப்படின்னா ரிசல்ட் என்ன ஆச்சு? சம்பாதிச்சிங்க மற்றும் செலவழிச்சிங்க. சேமிப்பு என்ன ஆச்சு? ஆகினால சேமிப்பு கணக்கை எப்பொழுதும் சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. மேலும் அதை அதிகரிச்சுட்டே இருங்க. தினசரி சார்ட்டில் வகுப்பு கேட்டீங்களா? ஆம் என்று அப்படியே ரைட் என்று எழுதாதீங்க. யோகா செஞ்சீங்களா? ஆனால் எப்படி சக்திசாலியான யோகா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமோ அப்படி இருந்ததா? நேரத்தை நன்றாக கழித்தேன், மிகுந்த ஆனந்தம் வந்தது, நிகழ்காலமும் நன்றாக ஆனது. ஆனால் நிகழ்காலத்தின் கூடவே சேமிப்பு செஞ்சீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்தளவு சக்திசாலியான அனுபவம் ஆச்சா? இந்த வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறேனா என்பதை மட்டும் சோதனை செய்யாதீங்க. யாரிடமாவது எப்படி இருக்கீங்க என்று கேட்டால் மிக நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த வேகத்தில் இந்த வாழ்க்கையை நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்க. என்னுடைய வேகம் எறும்பு மாதிரி நகர்தா அல்லது ராக்கெட் மாதிரி வேகமாக செல்லுதா? இந்த வருடம் அனைத்து விஷயங்களில் சக்திசாலியாக ஆவதின் வேகத்தை மற்றும் சதவிகிதத்தை சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. எத்தனை சதவிகிதத்தில் சேமிப்பு செஞ்சு கொண்டிருக்கீங்க? 5 ரூபாய் கூட சேமிப்பு என்று தான் சொல்லுவோம். 500 ரூபாயும் சேமிப்பு என்று தான் சொல்லுவோம். சேமிப்பு செஞ்சீங்க, ஆனால் எந்த அளவு சேமிப்பு செஞ்சீங்க? புரிந்ததா என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பொன்விழாவை நோக்கி சென்றுக்கிட்டே இருக்கீங்க. இந்த முழு ஆண்டுமே பொன்விழா ஆண்டு தான் இல்லையா? ஆகினால ஒவ்வொரு விஷயத்திலும் பொற்காலம், அதாவது சதோ பிரதான நிலை இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. அல்லது சதோ அதாவது வெள்ளிக்கால நிலையா? முயற்சி செய்வது கூட சதோப்பிரதான பொற்கால நிலையாக இருக்கணும். சேவையும் பொற்காலத்துக்கு தகுதியானதாக இருக்கணும். சிறிதளவு கூட பழைய சமஸ்காரத்தினுடைய கலப்படம் இருக்க வேண்டாம். எப்படி இன்றைய நாட்களில் வெள்ளியின் மேல் தங்க முலாம் பூசிடுறாங்க. வெளியில இருந்து பார்த்தால்
தங்கமாக தெரியும், ஆனால் உள்ளே என்ன இருக்குது? கலப்படம் என்று தான் சொல்வோம் இல்லையா? அதுபோல சேவையிலும் அபிமானம் மற்றும் அவமானத்தினுடைய கலப்படம் இருக்க வேண்டாம். இதைத்தான் பொற்காலத்து நிலையில் உள்ள சேவைன்னு சொல்லுவோம். சுபாவத்திலும் கூட பொறாமைப்படுவது, பிடிவாதம் செய்வது மற்றும் நிரூபணம் செய்வதின் பாவனை இருக்க வேண்டாம். இதுவெல்லாம் கலப்படம். சுபாவத்தில் கூட பொறாமைப்படுறது, பிடிவாதம் செய்வது மற்றும் நிரூபணம் செய்வதனுடைய பாவனை இதெல்லாம் இருக்க வேண்டாம். இதெல்லாம் கலப்படம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த கலப்படத்தெல்லாம் முடிச்சுட்டு பொற்காலத்தினுடைய சுபாவம் உள்ளவராக ஆக சொல்கிறாங்க. சமஸ்காரத்தில் எப்பொழுதும் சரி சரி என்று கூறும் பழக்கம் இருக்கணும். எப்படி நேரமோ எப்படி சேவையோ அப்படி தன்னை வளைத்து கொள்ள வேண்டும். அதாவது உண்மையான தங்கமாகணும். நான் வளைந்து கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் செய்தார்கள் என்றால் நானும் செய்வேன் என்பது பிடிவாதம் செய்வதாக ஆயிடும். அது உண்மையான தங்கமாகாது. இந்த கலப்படத்தையும் அகற்றி பொற்காலத்து நிலை உள்ளவராக ஆக சொல்றாங்க பாபா. சம்பந்தத்தில் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக சுப பாவனை, நன்மையே பயக்கும் பாவனை இருக்கட்டும். அன்பினுடைய பாவனை, சக யோகத்தினுடைய பாவனை இருக்கட்டும். மற்றவங்க எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் சிரேஷ்ட பாவனை உள்ளவராக இருங்க பாபா சொல்றாங்க. இந்த அனைத்து விஷயங்களிலும் தன்னை மாற்றிக்கொள்வதுதான் பொன் விழாவை கொண்டாடுவது. கலப்படத்தை எரிப்பது என்றால் பொன் விழா கொண்டாடுவது. வருடத்தின் தொடக்கத்தை பொற்கால நிலையில இருந்து செய்யுங்க. சுலபம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. கேட்கும் நேரத்திலோ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை எதிரில் வரும்போது இதுவோ மிகவும் கடினமான விஷயம் அப்படி யோசிக்கிறீங்க. பிரச்சனையினுடைய நேரத்தில் சுயராஜ்ய அதிகாரத்தன்மையினுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்கான நேரமாகத்தான் இருக்கும். தாக்குதலின் நேரத்தில் வெற்றி அடைபவராவதாக இருக்கும். பரீட்சையினுடைய நேரத்தில் நம்பர் 1 பெறுவதற்கான நேரமாக இருக்கும். ஆகையினால பிரச்சனை சுரூபமானவராக ஆகாதீங்க, ஆனால் சமாதான சுரூபமாக ஆக சொல்கிறாங்க பாபா. இந்த வருடம் என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க. அப்போ தான் பொன்விழாவினுடைய முடிவு நிறைவேறியதனுடைய பொன்விழா அப்படின்னு சொல்லும். வேறு என்ன புதுமை செய்வீங்க? பாப்தாதாவிடம் அனைத்து குழந்தைகளினுடைய எண்ணமும் வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்குது. நிகழ்ச்சியிலும் புதுமையாக என்ன செய்வீங்க? பொன்னான எண்ணங்களை கூறும் தலைப்பு வச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, அது ஒருவரை தங்கமாக ஆக்கிடணும், மேலும் பொன்னுலகத்தை கொண்டு வந்துடணும். இந்த தலைப்பு வச்சிருக்கீங்க இல்லையா? நல்லது. இன்று சூட்சும வதனத்தில் இந்த விஷயத்தின் மேல் ஆன்மீக உரையாடல் நடந்தது. அதை பற்றி பின்பு சொல்வோம் பாபா சொல்கிறாங்க. நல்லது. அனைத்து ஆஸ்தி மற்றும் வரதானத்தின் இரட்டை அதிகாரி பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தன்னை பொற்கால நிலையில் நிலைத்திருக்க செய்யும் உண்மையான தங்கமான குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சுய பரிவர்த்தனை செய்யும் ஈடுபாட்டின் மூலம் விஸ்வ பரிவர்த்தனை செய்வதில் முன்னேறி செல்லும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். மீட்டிங்கில் வந்திருக்கும் டாக்டர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு தன்னுடைய சிரேஷ்ட ஊக்கம் உற்சாகம் மூலமாக அநேக ஆத்மாக்களை நிரந்தர குஷியானவராக ஆக்கும் சேவையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் குஷி கொடுப்பது தான் டாக்டர்களுடைய விசேஷ காரியம். குஷி தான் முதல் மருந்து. குஷி பாதி நோயை அகற்றிடுது. அந்த மாதிரி ஆன்மீக டாக்டர்கள் என்றால் குஷி என்ற மருந்து கொடுப்பவர்கள். நீங்கள் அந்த மாதிரியான டாக்டர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒரு தடவையாவது ஆத்மாவுக்கு குஷியின் அனுபவம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா எப்பொழுதுமே குஷியின் அந்த உணர்விலேயே முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் அனைவரையும் டபுள் லைட்டாக, அதாவது சுமையற்றவராக ஆக்கி பறக்க வைக்கும் டாக்டர்கள் தான் இல்லையா? அந்த டாக்டர்கள் படுக்கையிலிருந்து எழுப்பிடுறாங்க. படுக்கையில் தூங்கி கொண்டு இருக்கும் நோயாளியை எழுப்பிவிட்டு நடக்க வைக்கிறாங்க. நீங்கள் பழைய உலகத்திலிருந்து எழுப்பி புதிய உலகத்தில் அமர வைங்க. அந்த மாதிரியான திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்க இல்லையா? ஆன்மீக கருவிகளை உபயோகிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இன்ஜெக்ஷன்னா என்ன, மாத்திரைகள்னா என்ன, ரத்தம் கொடுப்பதுனா என்ன, அப்படிங்கிற இந்த அனைத்து ஆன்மீக சாதனங்களை உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யாருக்காவது ரத்தம் கொடுப்பதற்கான அவசியம் இருக்குது அப்படின்னா ஆன்மீக ரத்தமாக எதை கொடுப்பது?
இதே நோயாளிக்கு என்ன மருந்து கொடுப்பது? இதே நோயாளி அப்படின்னா மனமுடைந்து போயிருக்கும் நோயாளி. அந்த மாதிரி இந்த அனைத்து ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருக்குது. எப்படி அவங்க புது புது கண்டுபிடிப்புகள் செய்கிறாங்க, அவங்க அறிவியலுடைய சாதனங்கள் மூலம் கண்டுபிடிப்பு செய்கிறாங்க. நீங்கள் அமைதியினுடைய சாதனங்கள் மூலமாக நிரந்தரமாக நோயற்றவராக ஆக்கிடுங்க. எப்படி அவர்களிடம் இந்த கருவி அந்த கருவி என்று அனைத்து பட்டியலும் இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய பட்டியலும் நீளமானதாக இருக்கட்டும். நீங்கள் அந்த மாதிரியான டாக்டர்கள் நிரந்தர ஆரோக்கியமானவராக ஆக்குவதற்கு இத்தனை நல்ல சாதனம் இருக்கட்டும். தன்னுடைய தொழிலை அந்த மாதிரியானதாக ஆக்கியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து டாக்டர்களும் அவங்கவுங்களுடைய ஸ்தானத்துங்களை எவர் ஹெல்த்தி ஆவதற்கான மருத்துவமனை என்ற போர்டு போட்டு இருக்கீங்களா? எப்படி அவங்க தங்களுடைய தொழிலை போர்டில் எழுதுறாங்க, அதுபோல் உங்களுடைய போர்டை பார்த்து இது என்ன என்று புரிஞ்சிக்கணும் அப்படின்னு உள்ளே வரணும். கவர்ந்து இழுக்கக்கூடிய போர்டாக இருக்கணும். இந்த போர்டில் எழுதப்பட்டிருப்பது படிக்கிறவங்களுக்கு இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். நீங்கள் ஒருவரை அழைப்பதற்கான அவசியமே இல்லாமல் அவங்களே விரும்பாவிட்டாலும் உள்ளே வந்துடணும். அந்த மாதிரியான போர்டு இருக்கட்டும்னு பாபா சொல்கிறாங்க. அந்த டாக்டர்கள் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க அப்படின்னு போர்டில் எழுதுகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய போர்டில் ஆன்மீக தொழிலை எழுதுங்க. இதை படிக்கிறவங்க இந்த மாதிரியான மருத்துவமனையும் அவசியம் வேண்டும் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி தன்னுடைய ஆன்மீக தகுதி பட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா, அல்லது பழைய டிகிரிகளையே எழுதுறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சேவைக்கான சிரேஷ்ட சாதனமாக என்ன இருக்கணும்? சேவைக்கான மிகவும் சக்திசாலியான சாதனம், சக்திசாலியான எண்ணம் மூலம் சேவை செய்வது. சக்திசாலியான எண்ணமும் இருக்கட்டும், வார்த்தைகளும் இருக்கட்டும், மேலும் காரியமும் இருக்கட்டும், மூன்றும் சேர்ந்து காரியம் செய்யட்டும். இதுதான் சக்திசாலியான சாதனம். வார்த்தைகளில் வரீங்க அப்படின்னா சக்திசாலியான எண்ணத்தின் சதவிகிதம் குறைஞ்சிடுது. அல்லது அந்த சதவிகிதம் இருக்குது அப்படின்னா வார்த்தைகளின் சக்தி வித்தியாசம் ஏற்பட்டுடுது. ஆனால் அப்படி இருக்க வேண்டான்னு பாபா சொல்கிறாங்க. மூன்றுமே சேர்ந்து இருக்கணும். எப்படி ஏதாவது ஒரு நோயாளியை ஒரே நேரத்தில் ஒருவர் நாடி பிடிச்சு பார்க்குறாங்க, ஒருவர் ஆப்ரேஷன் செய்கிறாங்க, அப்படி சேர்ந்தே செய்கிறாங்க. நாடி பிடித்து பார்ப்பவர் காலம் தாழ்த்தி பின்னால் பார்க்குறார், மற்றும் ஆப்ரேஷன் செய்பவர் முதல்ல செஞ்சிடுறார் என்றால் என்ன ஆகும்? சேர்ந்தே எத்தனை காரியங்கள் நடக்குது. அதே மாதிரி ஆன்மீகத்தினுடைய சேவையிலும் சேர்ந்தே அனைத்து சாதனங்களும் செயல்படட்டும். மற்றபடி சேவைக்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க, அது மிகவும் நன்றாக இருக்குது. ஆனால் ஏதாவது அந்த மாதிரி சாதனத்தை உருவாக்குங்க. அதன் மூலம் அனைவருமே இந்த ஆன்மீக டாக்டர் நிரந்தரமாக ஆரோக்கியமாக ஆக்குபவர் அப்படின்னு புரிஞ்சுக்கட்டுங்கிறாங்க பாபா. நல்லது. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. யார் அநேக தடவை வெற்றி அடைந்த ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மிகவும் சுலகமானதாக மற்றும் லேசானதாக அனுபவமாகும். யார் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்த ஆத்மாவாக இல்லையோ அவங்களுக்கு சிறிய காரியம் கூட கடினமாக அனுபவமாகும், சுலபமாக இருக்காது. ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பு இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் என்று தனக்குள்ள அனுபவம் செய்வாங்க. நடக்குமா அல்லது நடக்காதா அப்படிங்கிற இந்த கேள்வி எழாது. கண்டிப்பாக நடக்கும். இந்த உணர்தல் எப்பொழுதுமே இருக்கும். எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கும் என்று தெரியும் அப்படிங்கிற அந்த நிச்சய புத்தி உள்ளவராக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் புதியதாக அனுபவம் ஆகாது, இது மிகவும் பழைய விஷயம் என்று இந்த நினைவின் மூலம் தன்னை முன்னேற்றி கொண்டிருப்பார். டபுளைட் ஆனதற்கான அடையாளமாக என்ன இருக்கும்? டபுளைட் ஆத்மாக்கள் எப்பொழுதும் சுலபமாக பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்வாங்க. சில நேரம் நிற்பது, மேலும் சில நேரம் பறப்பது என்று அந்த மாதிரி இருக்காது. எப்பொழுதும் பறக்கும் கலையினுடைய அனுபவம் நிறைந்த டபுளைட் ஆத்மாக்கள் தான் இரட்டை கிரீடங்களுக்கு அதிகாரியாக ஆகிறாங்க. டபுளைட்டாக இருக்கிறவங்க இயல்பாகவே உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்வாங்க. எந்த ஒரு சூழ்நிலை அல்லது பிரச்சனை வந்தாலும் நான் டபுளைட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிங்க. குழந்தையாக ஆகிட்டீங்க அப்படின்னா லேசானராக ஆகிட்டீங்க. எந்த ஒரு சுமையையும் தூக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நற்சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவம் மூலமாக
பிரம்மா தந்தைக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுக. நற்சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவம் மூலமா பிரம்மா தந்தைக்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆகுக. பிரம்மா தந்தைக்கு சமமா மாஸ்டர் வள்ளல் ஆவதற்காக பொறாமை, வெறுப்பு மற்றும் விமர்சனம் செய்வது அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களிலும் விடுபட்டவராகி அனைவருக்காகவும் நற்சிந்தனையாளர் ஆகுங்க. பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபாவுக்கு சமமா மாஸ்டர் வள்ளலாக ஆகணும்னா பொறாமை, வெறுப்பு, விமர்சனம் செய்வது அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள்ல இருந்தும் விடுபட்டவராகி அனைவருக்காகவும் நற்சிந்தனையாளராக ஆக சொல்றாங்க. மேலும் நற்சிந்தனை நிலையினுடைய அனுபவம் செய்யுங்க. ஏன்னா யாரிடம் பொறாமையினுடைய அக்னி இருக்குமோ அவர் தானும் எரிவார், மற்றவர்களையும் தொந்தரவு செய்வார். வெறுப்புணர்வு உள்ளவங்க அவங்களும் கீழே விழுவாங்க, மற்றவர்களை விழ வைப்பாங்க. மேலும் நகைச்சுவைக்காக விமர்சனம் செய்யறவங்க ஆத்மாவை தைரியம் இல்லாதவராக ஆக்கி துக்கப்படுத்துறாங்க. ஆகையினால இந்த 3 விஷயங்களிலிருந்து விடுபட்டவராகி நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவம் மூலமா வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலாக ஆக சொல்றாங்க பாபா. ஸ்லோகன்: மனம், புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யும் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகுங்க. சுயராஜ்ய அதிகாரியாக ஆகணும்னா பாபா சொல்றாங்க, மனம், புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.